ஹாய் ஹலோ மக்களை, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கௌஷிக் கேமிங் தமிழ். ஸோ போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் இந்த கேமுக்கு பார்ட் 2 போட போகிறோன்னு. போன வீடியோ இல்லை, அதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருப்போம். ஸோ இதான் இந்த கேமோட பார்ட் 2. இந்த கேம் பேர் ஆபி பட் யூ ஆர் பேர்ட். ஸோ இந்த கேமில் நம்ம பார்ட் 1 பார்க்காதவங்கள பார்ட் 1 பார்த்துருவாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல கைஸ். மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு ஹைட்டு குறி பற்றி பேச போகிறேன். நான் என்னடா அவன் ஹைட்டை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இந்த மலை எவ்வளோ ஹைட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 100 மீட்டர்? நோ, இது 150 மீட்டர்? நோ, மொத்தமாகவே இந்த மலை 200 மீட்டர் கைஸ். யோசிச்சு பாருங்கள். அதுவும் இந்த ஆவி இறக்கணும். இது வேறு 0 to 200 மீட்டர். ஸோ இப்போ நம்ம இந்த பார்ட் 2விலே முடிக்கலான்னு ஒரு பிளானிங் தான் கைஸ். ஐயோ, ஆனால் கைஸ் முன்னாடி நினச்ச மாதிரி நீங்கள் நான் ஒன்று கவனிச்ச கைஸ். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த வழியாக போய் அந்த வழியாக ஒரு பாதை இருக்குது கைஸ். ஆனால் ஒரு 100% மாதிரி அது ஒரு லக்கில் தான் அந்த பாதை ஒர்க் ஆகும். மற்றபடி நார்மலாகவே இந்த பாதை ஒர்க் ஆகும். ஆனால் என் பட்டன் ஒர்க் ஆனால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஐயோ, இங்கே பாருங்க கைஸ், இந்த பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. கரும்பு ஜம்பிங் பட்டனு. ஸோ டென்ஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்றிட்டு இருக்காங்க நம்மளுக்கு. ஐயோ, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படா மனுஷன் குதிப்பான்? ஆனால் எனக்கு ஒரு சரி கோவம் ஆயிடுச்சு கைஸ். இந்த லெவல் மட்டும்தான் கைஸ் அவ்வளோ கோவம் படிச்சிச்சு. ஆனால் இது ஈஸியாக தாண்டலாம் கைஸ். பாருங்க கைஸ், இப்போ பாருங்கள், நம்ம போன பாட்டில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா, நம்ம வழக்கமாக எப்படி குதிப்போம்? நாமளும் இப்படி இப்படி நின்று தானே குதிப்போம். ஓடி போய் தானே குதிப்போம். ஆனால் இந்த ஆபியில் நம்ம என்ன பண்ணோம்னா பொறுமையாக நின்று குதிக்கணும். ஸோ பார்த்து இடம் சூதானமாக இருக்கான்னு நின்று குதிக்கணும். அதுதான் மெயின் மேட்ரு. இப்போ பாருங்கள், இப்போ நான் குதிச்சு காமிச்சல அந்த மாதிரி குதிக்கக்கூடாது. ஸோ இதுலேயே 2 நிமிஷம் போயிடுச்சு தாங்க. இந்த லெவல் தாங்க வீடியோ அந்த போன பாட்டில் ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. இது வேறு பாடி வந்தாச்சு. we passed through here also and வந்துட்டேன். எங்கடா போறீங்க? இருங்கடா, என்ன விட்டுட்டு போறீங்கடா. இவங்களை வச்சு நம்ம போகலாம் கைஸ். ஆமாம், இவங்க போகிற வழியை வச்சு என்னடா நம்மளே டெஸ்ட் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா நம்மளே டெஸ்ட் பண்ணுறான் தலைவர். நம்மளே டெஸ்ட் பண்ணுறான் கைஸ். இவன் கூட இருந்தால் நாம் செத்தோம். நம்ம ஒழுங்காக நம்ம வழியை பற்றி போயிடலாம். நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. நாம் டெஸ்ட் பண்ணால் யாரா நீங்களா? உஷார் பாண்டிங்களா? டேய் பாருங்க, நம்ம பின்னாடி வராம பாருங்க. அப்படியே யாரா நீங்களா? டி யார் சாமி நீங்களா? சரி, போங்க. அப்போ இங்கே பாருங்க கைஸ், இப்போ ஒரு அழகான செக் பாயிண்ட் பார்க்க போகிறோம் கைஸ். ஐயோ, இப்படி வச்சுட்டு போகிறதாங்க நம்மளுக்கு ஒரு பிடிச்சது சேஃப்டின்னு சொல்கிறதுக்குள்ள. ஐயோ போச்சு. இருங்க கைஸ், அடுத்த செக் பாயிண்டில் பார்க்கலாம். நம்ம இங்கே தான் இருக்குது. ஸோ அடுத்த செக் பாயிண்டில் பார்க்கலாம் கைஸ். பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு கூட ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். வேறு யாரும் இல்லை கைஸ், நம்மளு தான், வேறு யாரும் இல்லை. ஆம்பிரிஷ் கேமிங் தமிழ். ஸோ அவர் நம்மளோட ஃப்ரெண்டு. ஸோ அவர்கிட்டயே ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லெவல் தான் நான் இன்னும் இருக்கேன், வெளிப்படையாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ அவர் கம் அனதர் கேம் ப்ரோ. என்ன ப்ரோ நீ இப்போ தான் ப்ரோ நான் லைவ் ஸ்ட்ரீம் இருங்க கைஸ், அவங்க சேட் நோ ப்ரோ அப்படின்னு போட்டு விட்றேன். இப்போ பாருங்கள் அவரோட. ஐயோ நம்மளோட ஒரு கிறுக்குத்தனமான வேலை. யார் நம்மளை விட்டு பார்க்குறோம் கைஸ். இது ஒரு ஐயோ இதாங்க கைஸ் எனக்கு பிரச்சனையே. இருங்க கைஸ், இப்போ பாருங்க நான் ஒரு பேக் டு த ஃபார்ம் மாதிரி வரேன். பேசிகிட்டே இருக்கிறதுனால என்னால் லைட்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல கேமில். அதுக்காக உங்களுக்கு கூட சொல்ல முடியாது. ப்ளீஸ் ஆர் கம் ஃபார் ப்ரோ. வெயிட் பண்ணு ப்ரோ. இருங்க
இங்கடா நான் ஐ எம் ஃபினிஷிங் ஐயோ ஃபினிஷிங் திஸ் ஹாபி அப்படின்னு போட்டு விட்றேன். பாவங்க அவரு சரியா அந்த போயிட்டு போறேன். ஓ கைஸ் அவர் இப்போ சரி காண்டாயிருப்பார் கைஸ். நம்ம வந்து நான் வந்து இந்த ஆவியை முடிக்கிறதுக்குள்ள கைஸ் இதுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சா? என்ன கைஸ் இது ரிச் லெவலா போடுவோம் 2 அப்படின்னு போடுவோம் பாருங்க. அவர் ரியாக்ஷன் பார்ப்போம். அவர் வந்து சரி கடுப்பாயிடுவார் பாருங்க. எனக்கு வெறி கோவத்துக்கு தூக்கி உடச்சு போட்டுருவேன். அந்த அளவு கோவம் வருது. வெயிட்டா அட போடா. ஐயோ நான் வேற இது ரெக்கார்ட் பண்ணிட்டு போகணும். சாரி, ஏதாச்சும் அவரோட சப்ஸ்கிரைப் பண்ணி மன்னிச்சு விட்ருங்கப்பா. நான் வந்து இதை எனக்கு கடுப்பு யாருது கைஸ். அதான் கைஸ் அவரை பிடிச்சி சொல்லுவேன். எனக்கு வர்ற கோவத்துக்கு இப்போ அவர் பிடிச்சி நிற்கி. ஐயோ இந்த வேதா பைப்பில் எங்கே போயிருக்கான்னு தெரியல. அவன் இன்சான் நல்ல விட்டு வர மாட்டோம், மண்ணங்கட்டி வர மாட்டோம். வேதா பைப்பில் எங்கே போயிருக்கான்னு தெரியல. ஏதாச்சும் ஏதோ ஒன்று வரமாட்டான். ரொம்ப நாளாவே பார்க்குறேன். சரி விடுங்க, அவன் வரும்போது நாம் வரமாட்டான், நாம் வரும்போது அவன் வரமாட்டான் போட. அதுக்காக நாம் என்ன பண்ண முடியும்? ஆனால் ஒரு இன்வைட் கூட பண்ண மாட்டாங்க கைஸ். அவனோட இது என்னது, அவனோட கேம் விளையாடும் போது நம்மளை இன்வைட் கூட பண்ண மாட்டோம். இன்வைட் பண்ணால் நாம் கூட வந்திருப்போம்ல. என்னது சரி விடுங்க, ஆன்லைனில் இல்லாத பிடிச்சி இன்வைட் பண்ணால் எவன் இன்வைட் பண்ணுவான்? அவனை பிடிச்சலாம் அப்படின்னு. செக் பாயிண்ட் இங்கே தான் கைஸ் இருக்கும். இங்கே தான் கைஸ். ஓய் நான் கடைசியாக போன வாட்டி இங்கே தான் கைஸ் சொன்னேன். சும்மா செக் பாயிண்டை எட்டி பார்த்துட்டு வந்தேன் கைஸ். அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கலாம். கீழே தான் கைஸ் செக் பாயிண்ட் அப்படி தான் நினைக்கிறேன். கீழே செக் பாயிண்ட்டா இல்லை? ஐயோ இதுவே கன்ஃபியூஸ் ஆகுது. அது மேலே வரணும் கைஸ். ஆனால் சட்டு ஓகே இந்த வழியாக போகுமா? ஐயோ எனக்கு மறந்தே போச்சு கைஸ். இந்த வழியாக தான் கைஸ். பார்த்தீங்களா, இந்த வழி தான். டேய் சும்மா வந்துட்டோமா? மாசா கெத்து காமிச்சிட்டோமா? யாருக்கிட்ட? ஆமாம் இங்கேருந்து எப்படி போவோம்? சரி இது கொஞ்சம் இறங்குவோம், அப்போ தான் நம்மளுக்கு கண்ணு தெரியும். இந்த வழி தானா? கேஸ் சும்மா ஃப்ளோக்கில் குடிச்சாங்க. இந்த வழி தான் போல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வழி டார்ச் வச்சுருக்காங்க. அப்போ இந்த வழி தான். இப்போ இந்த வழியில் போன்றீங்க. எனக்கு இந்த வழி தான் நினைக்கிறேன். சரி பசங்க சொல்கிறாங்கன்னு போகிறேன். இதெல்லாம் எனக்கு சரி காண்டாயிடும். என்னது அனதர் ஹாபியா? அட வெயிட் பண்ணு ப்ரோ. அட வெயிட் பண்ணு ப்ரோ. ஐயோ இது எங்கடா போகிறது? கீழேயா மேலேயா? மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஓ மை காட், நம்ம நல்ல வேலை மேலே வந்தோம். ஓய்யோ அது ஓகே. வெயிட் பண்ணுறாரு. ஐயோ இப்போ தாங்க நம்மளுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கு. ஐயோ போ அப்படி. ஆனால் இந்த வழி எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது கைஸ். இங்கே தான் வழி. அங்கே தான் கைஸ் டார்ச் கிடைக்கு. கீழே இறங்கி என்ன கீழே வேற காணும்போது அது என்ன? அட இது வந்த வழிக்கு கூப்பிட்டு போகுது நம்மள. அடா போடாங்க வந்த வழிக்கு கூப்பிட்டு போகுது கைஸ் நம்மள. இது வெயிட் பண்ணுறாரு நம்மளுக்காக. நம்ம எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக முடிச்சு ஏதோ வேறு ஏதோ ஆபி கூப்பிட்றாரு கைஸ். நம்ம விட்டுருவோமா? நம்ம ஆவி கைஸ். நான் வேறு ஆவிக்கு கூப்பிட்டு போகிறேன் அவரை. பாருங்க ஒரு சரி காண்டாயிடுது. என்னது இது புரியல. இந்த வழியாக போகணும். ஓகே ஏதோ வலிக்கு கூப்பிட்டு போகிறாங்க நம்மளை, தெரியாத வலிக்கு. சந்த முந்தல எங்கேயாச்சும் அடிச்சுட்டு போயிடாதா தம்பி. அப்பாடி வந்துச்சு டார்ச்சி. இனிமே தான்டா ஒரு ஒளி பிறக்குது.
ஓய் இங்கே மேலே செக் பாயிண்ட் ப்ளீஸ். ஆஹா செக் பாயிண்ட் இல்லை கைஸ். எங்கே போனோம் செக் பாயிண்ட் எடுக்கணும்னா? அரே பாய் அரே பகுத் அச்சா ஹோ. ஐயோம்மா ஹிந்திக்காரன் மாதிரி பேச வேண்டியதாகிடுச்சு கைஸ் நம்மளுக்கு. அசிங்கமாக போச்சுமா. ஏய் கரெக்டாக 40 மீட்டர் கொண்டு வந்துட்டாங்களா? இங்கே வந்துருக்கோன்னு நினைக்கிறேன். என்னடா ஏதோ லூப் மாதிரி எதுவும் பண்ணலையே லூஸ் தனமா பண்ணேன். நான் வேறு பயந்து போயிட்டேங்க பண்ணதே பண்ண விட்ருவீங்கன்னு. அப்புறம் எவன் கஷ்டப்பட்டு திரும்பி போய் வந்து இது என்னது? ஓ நோ நோ. இதில் மொத்தமாக நான் கிளியராக சொல்லிடுறேன். நீங்கள் நினைக்கல இதில் 10 லெவலோட முடிச்சிருமா அப்படின்னு. 20 ஸ்டேஜ் கைஸ். என்னது இது? என்ன காவா பைப்புன்னு தெரியல கைஸ் நம்மளுக்கு வேற. சரி வீடியோ எடுக்கும்போது தான் ஏடிஜி வந்து தொல்லை பண்ணுறாரு. ஆனால் போன வாட்டி வந்தாருங்க. இன்றைக்கி தாங்க இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டில் கிரவுண்ட் கூப்பிட்டேன் நான் அவரை. ஆனால் வரல. போன வீடியோவில் ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டில் கிரவுண்ட் வச்சு விளாண்டுருந்தேன்ல, இப்போ ஒரு கூப்பிட்டா ஆள் வரல. இன்வைட் பண்ணேன் ஆனால் வரல அவர், ஏன்னு தெரில. ஓகே ஆனால் ஆன்லைனில் தான் இருந்தார். உங்கடா என்னடா பண்ண சொல்கிறீங்க? ஏய் சொல்லுங்க நடக்குதுங்க. இந்த வழியாக போக தான் சொல்கிறீங்க ஆனால் போகணுமா? என்னென்ன நடக்குதுங்க? இங்கே ஏதோ வழி போகுது கைஸ். அதான் கைஸ் இங்கே போக சொல்லுது. போடா இது பொய் சொல்லுது கைஸ் இந்த தடவை. பார்த்தீங்களா அப்படியே கண்டுபிடிச்சி வந்தேன். ஐக்கிய கைஸ். ஐயோ இதில் வேறு குதிக்க முடியாதா? இருங்க இது கரெக்டாக தாங்க சொல்லியிருக்கு. இது என்ன பண்ண சொல்லியிருக்கு தெரியுமா? இது மாதிரி ஏறி பார்ட்டி. என்ன பார்ட்டி? வெயிட் பண்ணு ப்ரோ நான் வரேன். நீ ஏதோ பார்ட்டின்னு சொல்கிறேன். எனக்கு அந்த பார்ட்டியில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வர பார்ட்டி பிடிக்க முடியுது. அந்த பார்ட்டினா ஒன்றும் இல்லை. ஓ வைப் டேட்டா அது கொடுத்தா என்ன ஒன்று தெரியுமா கைஸ்? நம்ம பண்ண கஷ்டம் எல்லாம் மேலே தெரியுது பாருங்க. இதுதான் வைப் டேட்டா கொடுத்தா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் தூளாக போகும். இந்த மாதிரி தான். இதுக்கே எனக்கு காண்டாகுமா? வைப் டேட்டா தெரியாமல் எவனாச்சும் கொடுத்தா இப்படி காண்டாகுவான். ஆனால் இந்த இது எண்டிங்கில் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஆமாம் கைஸ் இதோட முடிக்க முடியாது போல கைஸ். பாருங்க கைஸ் மென்டல் டார்ச்சர் பண்ணுறேன் கைஸ் நம்மளை. என்னலே திரும்பி காவாசந்தா? இது இந்த காவாசந்துக்கு மேலே எதுவும் இருந்துச்சு. நிஜமான காவாசந்துக்கு மேலே எதுவும் இருந்துச்சு. என்னது? ஏதோ காவாசந்துக்கு மேலே இருந்தது கைஸ். என்னன்னு தெரியல. சரி காவாசந்துக்கு மேலே போய் பார்ப்போங்க. ஏதோ இருந்துச்சு இந்த பைப்புக்கு மேலே ஏதோ டார்ச் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம் கைஸ் நீங்கள் வேணால் பாருங்க. நம்ம 2 ஸ்டேஜாக முடிச்சிடலாம் பேசாமல். என்ன சொல்கிறீங்க? எப்படி பார்த்தாலும் பாட்டு அதிகமாக போகும். ஸோ இந்த பாட்டில் எவ்வளோ போக முடியும்னு போய்க்கலாம். நிஜமாலே போன வாட்டி 20 நிமிஷம், இந்த 13 நிமிஷத்துலேயே முடிக்கிற ஆள் நான் இல்லை. நான் நிஜமாக சொல்லிக்கிறேன். தொண்டை வேற கரகரந்து. ஏடிஜி ப்ரோனா எனக்கு சீனியர் தெரியுமா? அது ஃபஸ்ட்டு அவர் யார் தெரியுமா உங்களுக்கு? ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனசு கஷ்டப்பட்டு இங்கே அவருக்கு ஒரு வீடியோ போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஏன்னு தெரியல. இன்னும் எங்கே போகிறது? குடிக்கணும். குடிச்சிட்டேன். எஸ் எனக்கே வலி மறந்து போச்சு. ஓகே இந்த தண்ணி பார்த்தேன், அது பார்த்தேன். எனக்கு இதெல்லாம் பாதி வலி மறந்து போச்சு மேன். என்ன மேன்? என்ன போட்டுக்காரு? ஓவா யாரை பத்திர யோன்ற? இந்த யாரோ அடிக்கடி நம்பணும். இது நிஜமாவே உண்மையாக தான் சொல்லுதா இல்லை பொய் சொல்லுதான்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தா இது கரெக்டாக தான். பார்த்தீங்களா அந்த எந்த வழியாக போக சொல்லுது? அது காட்டி இருக்காது. ஐயோ என்ன சொல்கிறது? இந்த சைடு கல் இருக்கா, அதனால தான் அந்த சைடு போயா அப்படின்னு சொல்லுது. ஸ்டார்டிங் அந்த சைடு பார்த்துட்டேன் இல்லை பார்க்கல. இந்த கட்டையை பார்த்து டார்ச் ஒரு கட்டை முடிச்சிட்டோம். ஒரு கிறுக்க வேலை. வாட் இஸ் திஸ்? லைக் நோ வேலையே இருக்கும். நம்ம யாரு எது மேலே ஏறணும்? ஓகே 5th இது
is this? Oh my god. என்னமோ மியூசிக்லாம் போடுறாங்க. ஐயோ ஸ்டார்டிங்லேயே மொக்க வாங்கிடுறோம். ஐயோ என்னது இது, கீழே அப்படியே போய் சாகும். இப்போ தாங்க நம்மளால் வர முடியும் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து யாரும் சொல்கிறீங்க வேண்டாம் பார்த்தீங்களா? இல்லை ஓ ஷிட், சார்ஜ் வேறு கம்மியாக இருக்கா? அடப்பாவி, சார்ஜ் கம்மியாக இருக்கா? என்னடா இப்போ பாருங்க, ஏறுறேன் டிரான்ஸ்பரண்ட் போல. அவர் என்ன கேம் விளையாண்டுருந்தாரு இவ்வளோ நேரம்? எனக்கு புரியல. ஏதோ பார்ட்டி கூப்பிட்டாரு. எனக்கு பார்ட்டினா எனக்கு என்னன்னு தெரியும். அது ஆக்சுவலி வந்து எங்கடா அது? என்னடா இப்படி மழை மாதிரி இருக்கு? நான் மேலே அந்த பில்டிங் இருக்கிறதுனால போனால் பில்டிங் மலை பண்ணி ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன். ஹே மேன், கம் ஃபர்ஸ்ட். ஓவர் யூ மேன், கம் மேன், வெயிட் மேன். இங்கே 5th லெவலுக்கு தச்சிட்டு இருக்கோம் நாங்கள். இல்லை 20 லெவல் இருக்கு. நாங்கள் எப்படி மேன்? வேறு சவுண்ட் வருது. மின்னுதான் பார்க்காத வேலையை மட்டும் காமிச்சு இத்தனை பாடம் வேலை நாட்டு என்னடா வெயிட்னு சொல்லிட்டு வரேன். ஆமாம் கைஸ், இவர் வேற கூப்பிட்டுட்டே இருக்காரு. நம்ம வந்து ஒரு லெவல் 6 போனோடனே முடிச்சுக்கலாமா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், லெவல் 6 போனோடனே முடிச்சுக்கலாம். ஏன்னா சார்ஜும் இல்லை. நான் விளையாடுவேன். ஏன்னா விச் ஹைட் கைஸ் யூ ஆர்? ஆனா என்ன கேட்க போல ஏடிஜியை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கா. அழுகுறாரு. சொல்கிறேன் மூடில் இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ அப்படின்னு அழுகுறாரா? சரி, அவரை ரொம்ப அழுக வைப்பது நல்லதல்ல. ஆஹா, ஏன்டா எவன்டா அந்த கொஸ்டின் கேட்டாங்களோ? அப்படி கேட்டு வச்சுருக்கான். நல்ல கொஸ்டின். முதல் முறையாக ஏடிஜியை அழுக வைத்த கேள்வியாகும். ஓகேவா, வந்துட்டேன். ஆஹா, இது சரிப்பட்டு வராது. மேலே தான் டார்ச் இருக்கு, ஆனால் நம்மளால போக முடியலங்க. ஏய் மேன், போக முடியும் மேன். அது ஏன் மேன் நீ சொல்ற? வந்துட்டேன் பார்த்தீங்களா? ஏய் அடே, அப்படி யாருக்கிட்ட எங்க வந்து யாருக்கிட்ட ஜின் 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 பாருங்க. முன்னோட அழுகிறாரு பாவங்க. அவருக்காக நம்ம போனோம். கிங் டக்ஸ் இதாங்க இந்த ஸ்வாக் சிட்டி. அதாவது இந்த லெவல் முடிச்சோடனே ஒரு சிட்டி மாதிரி வரும். கிங் டக்ஸ். ஓ ஓகே 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 அந்த பார்ட்டிக்கு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் முடியல முடிச்சிட்டேன். அப்படியே திரும்ப எங்கேயே சுற்றணும். நீங்கள் வரலாம், நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. போங்க இது என்ன ஆகிது? இவ்வளோ இப்படி வந்து பார்த்தீங்களா? இதாங்க ஸ்பார்க்கர் மாஸ்டர் சினிமா. நான் இப்படி வீட்சி கேட்டுட்டீங்கன்னா நான் யாருன்னு தெரியும்ல. வீட்டுக்கு பார்த்து வீட்டுஜி வந்துச்சு. சாரி. ஸோ மறக்காம யார் வீட்டுஜி ஃபேனோ அது மறந்து சொல்லிடுங்க, கமெண்ட்டில் சொல்லணும். அது தெரிஞ்சுப்பேன் எத்தனை பேர் வீட்டுஜி ஃபேனா அப்படின்னு. எனக்கு தெரியும் வீட்டுஜி ஃபேனா நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக. பார்த்துட்டேன் உன்னை இந்த வழியாக தான் போகணும். என்ன புரியலையே? என்னது இறக்கி விட்டீங்க? நான் மேலே தான் மீன் போகணும். ஓ நோ, குழப்புறாங்க, பிடிச்சி குழப்புறாங்க. நம்ம பிடிச்சி குழப்புறாங்க. ஏய் பார்த்துட்டேன் இந்த வழியை. இதான் சுற்றி போக சொல்கிறீங்க? எங்க வந்து யாருக்கிட்ட வழி இருக்கா? வழி இருக்கா? யாரு ஏமாட்ட பார்க்குற? ஊரை ஏமாட்ட பார்க்குற? நீ ஏமாற்ற முடியாது ப்ரோ. என்ன ப்ரோ நீ இப்படி பண்ணுறீங்க? ஏய் பாய் ப்ரோ, இங்கே
பாரு இப்போ பாரு என்னோட புத்தி ஷர்ட் தடுத்து ஓய் ஓய் என்னடா வீணா பண்ண விண்டோலயே தான் போய் குதிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஒரே குடி தம்பி, உன்னால முடியும். சரி மறக்கு மலை இந்த நுனி மலை ஏறி புடி புடி. ஆஹா இருங்க 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 ப்ரோ இருங்க. என்ன ப்ரோ நீங்க அவசரப்படுறீங்க? இப்போ பாரு சிங்க சிங்க ஜிங்கா போடு ஜிங்கா ஜிங் ஜிங் ஜிங்கல் பெல் ஜிங்கல் பெல்ஸ் போடு. இப்போ பாருங்க வேலை இது வேற மறைக்குது நம்மள. இது ஏன் மறைக்குது? ஏன் ப்ரோ ஏறு ப்ரோ தம்பி ஏற்பா பறங்க. பர்பிள் கலர் நம்மளுக்கு அன்னைக்கான ஒரு கலர்னு சொன்னல பாட்டில். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் லக்கா இருக்கு. என்ன இந்த மாதிரி தான் கவுத்து விட்டுருது. சரி நம்ம அந்த வழியாக சுற்றி தான் போய் ஆகணும், வழி இல்லை. சரிலாம் பெரியா போகணும் நினச்சேன். இந்த வழியாக போகணும். அப்புறம் வந்துட்டோமா வந்துட்டோம். எஸ் இல்லையா? கீழே போகுது கீழே போகுது கண்டிப்பாக இது கீழே போகுது. புரியல எப்படி போட்டோம் சொல்லுங்க கடவுளே. அஜித்தே கடல் கேட்ட ஓடணும் அபிஜித்து கடல் கேட்ட கண்ட எனக்கு அந்த பாட்டு தெரியாது. ஐ சரண்டர் ப்ளீஸ். ஐயோ வேற வழி இல்லை கைஸ். இங்கே என்ன இது முற்றுப்புள்ளி போடுறீங்க? இது ஆம்பிரிஷ் தமிழ் கேமரோட சடி தான் கைஸ், வேற ஒன்றும் இல்லை. அவர் பண்ண கீழே கீழே பார்த்தீங்களா? அடி எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டா அப்படின்னு அசிங்கப்படுத்துறீங்க. ஸோ இன்னும் வேறு வழியில். ஓகே கைஸ் பாய். இந்த வீடியோ பார்த்துருக்கவங்களுக்குலாம் நன்றி. வீடியோ இப்போ லென்த்தாக இருந்துச்சு. அடுத்த பார்ட் கண்டிப்பாக போடணும்னு நிலைமையிலே இருக்கேன் நான். ஸோ இந்த சீரீஸ் எப்போ முடிக்கிறது, இந்த ஆவி எப்போ முடிக்கிறது ஷிட் இந்த மாதிரி எனக்கு தோணுது. ஓகே கைஸ் இப்போ ஏடிச்சர் ரொம்ப கூப்பிட்டு இருந்தார். ஸோ அவர் வீடியோவில் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பாய் கைஸ் பாய் 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 பை பை. இந்த வீடியோ பார்த்த உடனே இது அம்பரீஷ் கேமிங் தமிழ் வந்து என்னை பார்த்து ரொம்ப கடுப்பாக போகுது நிச்சயமானு சொல்கிறேன். ஓகே ஸோ பாய் கைஸ் பாய். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் கைஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. வெறும் என்கிட்ட 20 சப்ஸ்கிரைபர் கைஸ். ஆனால் நான் 25வது வீடியோ சம்திங் போடுறேன். ப்ளீஸ் கைஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் எனக்காக கைஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். பாய் கைஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் கைஸ். அப்புறம் பாய் கைஸ் பாய். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.